ஹாய் கைஸ், திஸ் இஸ் அக்ரம். ஆல் praises due to God. எல்லா புகழும் இறைவனுக்கு. என்னை பத்தி சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், பல பேருக்கு தெரியாம இருக்கலாம். என்னை பத்தி தெரியாதவங்களுக்காண்டி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். நான் இது வரைக்கும் 5 வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கேன். நான் ஒரு 46 லாங்குவேஜ்ல நல்லா பேசுவேன். 400 லாங்குவேஜஸ் என்னால ரீட் பண்ண முடியும். அதே மாதிரி 400 லாங்குவேஜ் என்னால ரைட் பண்ண முடியும். அடுத்து உலகத்துல எனக்கு மட்டுமே உள்ள திறமை என்ன அப்படின்னா, எந்த யூனிகோட் வேர்ல்ட் லாங்குவேஜையும் பாத்தீங்கன்னா வேகமா டைப் பண்ண முடியும். அதுக்கப்புறம் 82 லாங்குவேஜஸ்ல ஒகேபுலரி அப்படின்னு சொல்லப்படும் ஆயிரக்கணக்கான வார்த்தைகள் ஒவ்வொரு லாங்குவேஜ்லயும் பாத்தீங்கன்னா நான் ஞாபகம் வச்சிருக்கேன். ஜெர்மன்ல பாத்தீங்கன்னா 70 லிங்குவிஸ்ட்கள் என்னோட லாங்குவேஜ் ஒகேபுலரி ஸ்கில்ல டெஸ்ட் பண்ணி அதுக்கு அவார்ட் கொடுத்திருந்தாங்க. என்னோட லாங்குவேஜ் டேலண்ட்டுக்காக ஆஸ்திரியா நாட்டுல வியன்னா சிட்டில நான் இப்ப படிச்சுட்டு இருக்கேன். நம்ம தமிழ்நாட்டுல நிறைய இன்ஸ்டியூட் இருக்கு, நிறைய டீச்சர்ஸ் இருக்காங்க. ஆனா நம்மளோட மெத்தடாலஜி என்ன அப்படின்னா, நாம பேச்சு வழக்கு ஹிந்தி மட்டும் தான் சொல்லிக் கொடுக்குறோம். சோ பெரும்பாலான பேர் தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா ரிட்டன் லாங்குவேஜ் தான் சொல்லிக் கொடுக்காங்க, ஸ்போக்கன் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்ற பேர்ல. சோ ஸ்போக்கன் லாங்குவேஜ் சொல்லிட்டு நம்ம நிறைய ரிட்டன் லாங்குவேஜ் தான் சொல்லிக் கொடுக்குறாங்க. சோ ரிட்டன் லாங்குவேஜ் படிச்சுட்டு நீங்க பேசும்போது நம்ம தமிழ்ல எப்படி இருக்கும்னா, தாங்களுக்கு என்ன துன்பம் நேர்ந்தது, தாங்கள் எங்கே சென்று கொண்டிருக்கீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேசினா எப்படி இருக்கும், அது மாதிரிதான் பாத்தீங்கன்னா நம்ம ரிட்டன் ஹிந்தி கத்துக்கிட்டு பேச இந்த மாதிரிதான் இருக்கும். எங்க அப்பா மொழிப்பிரியன். இந்தியாவில நிறைய சிட்டில இருந்திருக்காங்க. மும்பை, டெல்லி, ஹைதராபாத், பெங்களூர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சிட்டில இருந்திருக்காங்க. சோ அதனால ஒவ்வொரு மாநிலத்திலயும் பாத்தீங்கன்னா அந்த வட்டார வழக்கு ஹிந்தி நல்லா தெரியும் நமக்கு. உதாரணத்துக்கு இப்ப சொல்ல போனா, என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறோம், அதுக்கு ஹிந்தில என்ன சொல்லுவாங்க, கியா சாஹியே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறைய பேர் தெரியும். ஆனா இந்த வார்த்தை நம்ம ஹைதராபாத்ல யூஸ் பண்ண மாட்டாங்க. ஹைதராபாத்ல பாத்தீங்கன்னா கியா சாஹியே அப்படின்னு சொல்லி கேட்க மாட்டாங்க. அவங்க கியா ஓனா அப்படின்னு கேட்பாங்க. அதே மாதிரி மும்பை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களும் பாத்தீங்கன்னா கியா சாஹியே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாம அவங்க கியா மங்தா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இங்க உள்ளவங்க ஹிந்தி சொல்லித்தரவங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்லயும் எப்படி பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. ஆனா நாங்க சொல்லித்தர பேச்சு வழக்கு ஹிந்தி பாத்தீங்கன்னா எந்த ஸ்டேட்காரு ஹிந்தி பேசினாலும் பாத்தீங்கன்னா உங்களால புரிஞ்சுக்க முடியும். சோ இப்ப தமிழ்ல பாத்தீங்கன்னா என்ன துன்பம் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே நம்ம பேச மாட்டோம், என்ன கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பேசுவோம். இந்த கஷ்டம் அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தை பாத்தீங்கன்னா நம்ம சமஸ்கிருத வார்த்தை. சோ நம்ம நிறைய சமஸ்கிருத வார்த்தையில கலந்து பேசிட்டு இருக்கோம் தமிழ்ல. இதே மாதிரிதான் நம்மளே மாதிரிதான் ஹிந்திக்காரங்களும் பாத்தீங்கன்னா, சோ இந்த என்ன கஷ்டம் அப்படின்னு சொல்றத ஹிந்திக்காரங்க கேட்கணும் அப்படின்னா கியா கஷ்ட ஹே அப்படின்னு தான் கேட்கணும். ஆனா அவங்க அது கேட்காம அவங்க என்ன செய்யறாங்க, கியா முஷ்கில் ஹே அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சோ அவங்க அந்த முஷ்கில் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை மாத்திக்கிட்டாங்க. சோ முஷ்கில் சொல்ற வார்த்தை பாத்தீங்கன்னா அரபி வார்த்தை. சோ இந்த அரபி அண்ட் பார்சி இந்த 2 லாங்குவேஜும் கலந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரி வார்த்தையில உங்களுக்கு தெரிஞ்சாதான் நீங்க பாத்தீங்கன்னா நேட்டிவ் ஹிந்தி ஸ்பீக்கர் கூட பேச முடியும். அதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. அடுத்து நாங்க உங்களுக்கு பாத்தீங்கன்னா பேசிக் எல்லாமே நல்லா சொல்லி கொடுத்துருவோம். சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் பயிற்சி பண்றதுக்கு பாத்தீங்கன்னா படங்கள் வழியா நம்ம சொல்லி கொடுப்போம். சோ நம்மளோட மெத்தடாலஜி பாத்தீங்கன்னா லேர்னிங் லாங்குவேஜ் த்ரூ மூவிஸ் தான். இப்ப நம்ம வீட்டுல பாத்தீங்கன்னா தமிழ் பேசிட்டு இருக்கோம், நம்ம எப்படி பேசுறோமோ சோ அதே மாதிரிதான் நம்ம விஜய் படம், அஜித் படத்துல பாத்தீங்கன்னா பேசுவாங்க. அதே மாதிரிதான் நம்ம ஹிந்திலையும். சோ ஹிந்திலையும் பாத்தீங்கன்னா நம்ம பேசிக் எல்லாமே படிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி மூவிஸ் மூலமா நம்ம கத்துக்க போறோம். சோ அப்பதான் அந்த பேச்சு வழக்கோட நம்ம கத்துக்க முடியும். அதே மாதிரி நம்ம இந்த மூவிஸ் பாக்குற மூலமா இந்த லிசனிங் நாலேஜ் அப்படின்னு சொல்றது இன்க்ரீஸ் ஆகும். இந்த லிசனிங் நாலேஜ் அப்படின்னு சொல்றத எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க டெவலப் பண்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்க ஸ்பீக்கிங் நாலேஜும் பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து நீங்க ரொம்ப ஈஸியா கத்துக்கிற மாதிரி அதே மாதிரி ஷார்ட் டைம்ல கத்துக்கிற மாதிரி தான் நம்ம இந்த கோர்ஸ் நம்ம டிசைன் பண்ணிருக்கோம். சோ அடுத்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் பாத்தீங்கன்னா நம்ம அப்டேட் பண்ணிட்டே இருப்போம், எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் ஈஸியா கத்துப்பாங்க சோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சு பார்த்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து ஒவ்வொரு லெசன் முடிச்ச உடனே நாம ஒரு டெஸ்ட் கொடுப்போம். எல்லாமே பாத்தீங்கன்னா பேசுறதுக்கான டெஸ்ட் மட்டும் தான். ஒரு லெசனை கம்ப்ளீட் பண்ணி அதோட டெஸ்ட் எழுதிட்டீங்க அப்படின்னாலே போதும், உங்களுக்கு ஒரு கான்பிடன்ட் வந்துடும். ஓகே நம்மளால பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்பிடன்ட் உங்களுக்கு வந்துடும். அடுத்து நீங்க எப்ப டவுட் கேட்டாலும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். சோ சொல்ல போனா என்கிட்ட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கத்துக்கிட்டாங்க. அதுல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி படிச்சிருப்பாங்க. அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா என் கூட தொடர்பு வச்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கேட்டுட்டு இருப்பாங்க. எங்க ஆசையை பாத்தீங்கன்னா நீங்க எல்லாரும் நல்லா பேசணும் அப்படின்னு தான் எங்களோட ஆசை. என்கிட்ட நிறைய பேர் கத்துக்கிட்டாங்க. அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா நிறைய லேடிஸ் கத்துக்கிட்டாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா லேடிஸ் பாத்தீங்கன்னா ஹோம் மேக்கரா தான் இருக்காங்க. சோ அவங்களாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அட்வான்ஸ் லெவலுக்கு போயிட்டாங்க. சோ என்ன செஞ்சாங்க அப்படின்னா, முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா தமிழ் சீரியல் பாத்துட்டு இருப்பாங்க. சோ இப்ப என்ன செய்யறாங்க, ஹிந்தி கத்து முடிச்ச உடனே இப்ப பாத்தீங்கன்னா ஹிந்தி சீரியல் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி இப்ப நான் உங்களுக்கு எப்படி நான் டீச் பண்றேன் அப்படின்னு சொல்றத சில டெமோ லெசன்ஸ் உங்களுக்கு காமிக்கிறேன். ஹிந்தில நம்ம தமிழ்ல வா அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்கன்னா அதுக்கு ஹிந்தில ஆன்னு சொல்லுவாங்க. அடுத்து நம்ம தமிழ்ல போ அப்படின்னு சொல்றோம், அதுக்கு ஹிந்தில பாத்தீங்கன்னா ஜா அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து நம்ம தமிழ்ல சாப்பிடுன்னு சொல்றோம், சாப்பிடுன்னு சொல்றதுக்கு கா அப்படின்னு சொல்லுவாங்க.
நான் இப்ப என்னென்ன சொன்னனோ அதை மறுபடியும் உங்களுக்கு வந்து சொல்றேன். சோ வா அப்படின்னு சொல்றதுக்கு ஆன்னு சொல்லுவாங்க, போ அப்படின்னு சொல்றதுக்கு ஜான்னு சொல்லுவாங்க, சாப்பிடு அப்படின்னு சொல்றதுக்கு கா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நான் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தனோ அந்த வேர்ட்ஸுக்கு பக்கத்துல வந்து வோ அப்படின்னு சொல்லி அந்த எழுத்தை வந்து நீங்க சேர்த்துக்கோங்க. அப்போ எப்படி வரும்? ஆ ஓ. அப்ப ஆ கூட நம்ம ஓ சேர்க்கும் போது ஆ ஓ, ஜா கூட ஓ சேர்க்கும் போது ஜா ஓ, கா கூட ஓ சேர்க்கும் போது கா ஓ அப்படின்னு சொல்லிட்டு வரும். இது என்ன அப்படின்னா, இப்போ உங்க வயசுக்கு கீழே உள்ளவங்கிட்ட பேசும்போது ஆ ஜா கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆனா உங்களோட ஃப்ரெண்டு கிட்ட பேசும்போது ஆவோ ஜாவோ காவோ அப்படின்னு தான் பாத்தீங்கன்னா பேசணும். அப்போ ஆ ஜா கா இந்த வார்த்தைகளோட ஓ சேர்த்தோம். இப்ப என்ன செய்றோம்? ஏ அப்படின்னு சொல்லிட்டு அந்த எழுத்தை வந்து நீங்க சேர்க்குங்க. அப்ப இப்ப என்ன படிச்சோமோ அது கூட சேர்க்கணும். அப்ப ஆ ஜா கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திருப்போம். அது கூட இந்த இஏ சவுண்ட சேருங்க. அப்ப என்ன ஆகும்? ஆ ஏ ஜா ஏ கா ஏ அப்படின்னு சொல்லிட்டு வரும். இது என்ன அப்படின்னா நாம வந்து நம்மளை விட பெரியவங்களுக்கு வந்து யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல வந்து ஹஸ்பண்ட் இருக்காரு, அந்த ஹஸ்பண்டோட ஒய்ஃப் இருக்காங்க. அப்போ ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒய்ஃப் கூட பேசும்போது ஆவோ ஜாவோ காவோ அப்படின்னு சொல்லிட்டு பேசணும். அதே அவர் பையன் கூட பேசும்போது ஆ ஜா கா அப்படின்னு சொல்லிட்டு பேசணும். அதே அவருடைய அம்மாவோ இல்ல அப்பா கிட்டே பேசும்போது ஆயே ஜாயே காயே அப்படின்னு சொல்லிட்டு பேசணும். அப்போ 3 விதமா நாம வந்து ஹிந்தில பேச வேண்டியிருக்கு. சரி, இப்போ அடுத்து தமிழ்ல முடியும், இங்கிலீஷ்ல கேன் அப்படின்னு சொல்றத ஹிந்தில எப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதை ஹிந்தில வந்து பாத்தீங்கன்னா சக்தா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஏற்கனவே ஆ மீன்ஸ் வான்னு பார்த்தோம், ஜானா போ, கா அப்படின்னா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்ப என்ன செய்யறோம்? நம்ம வந்து இந்த முடியும் சொல்ற டெக்னிக்கை படிக்கிறோம். அப்ப என்ன ஆகும்? வர முடியும், போக முடியும், சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்றோம். பாத்தீங்கன்னா இதுக்கெல்லாம் ஹிந்தில எப்படி சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அப்ப சக்தான்னு சொல்ற வார்த்தை. அப்ப என்ன ஆகும்? ஆ சக்தா, அடுத்து ஜா சக்தா, கா சக்தா அப்படின்னு சொல்லிட்டு வரும். நம்ம இங்கிலீஷ் சொல்றேன்னா கேன் கம், கேன் கோ, கேன் ஈட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். புரிஞ்சுங்களா? இப்போ ஒரு சென்டென்ஸா நம்ம வந்து சொல்லணும் அப்படின்னா, உதாரணத்துக்கு இங்க வர முடியும், அங்க போக முடியும், பிரியாணி சாப்பிட முடியும் அப்படிலாம் நம்ம வந்து சென்டென்ஸா பேசணும். பாத்தீங்கன்னா அந்த மாதிரி சென்டென்ஸா ஹிந்தில எப்படி மேக் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து வேர்ட்ஸ் கத்துப்போம். இங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஹிந்தில வந்து பாத்தீங்கன்னா இதர். அதே மாதிரி அங்கே அப்படின்னு சொல்றதுக்கு ஹிந்தில வந்து உதர். இப்போ இங்க வர முடியும் அப்படின்னு சொல்றதுக்கு இதர் ஆ சக்தா. அங்கே போக முடியும் அப்படின்னு சொல்றதுக்கு உதர் ஜா சக்தா. பிரியாணி சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லும் போது பிரியாணி கா சக்தா. அவ்வளவுதான். இப்ப நீங்க என்னென்ன கத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆ ஜா கா, ஆவோ ஜாவோ காவோ, ஆயியே ஜாயியே காயியே, ஆ சக்தா ஜா சக்தா கா சக்தா. அதுக்கப்புறம் நான் சென்டென்ஸா பார்த்த மாதிரி அது என்னன்னா இதர் ஆ சக்தா, உதர் ஜா சக்தா, பிரியாணி கா சக்தா. அப்ப நீங்களும் சொல்லி பாருங்க. பாத்தீங்களா? நீங்களே பாத்தீங்கன்னா ஹிந்தி வந்து பேச ஆரம்பிச்சிட்டீங்க. இது மாதிரி நம்ம வந்து சூப்பரா பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து கத்துக்க முடியும். நான் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு லெசன்ஸா வந்து என்னோட வெப்சைட்ல வந்து அப்லோட் பண்ணிருக்கேன். சோ ஒவ்வொரு லெசன்ஸா பாருங்க. பார்த்துட்டு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா என்கிட்ட கேளுங்க. எல்லாரும் ஹிந்தி பேசலாம். நன்றி. வாழ்க வளமுடன்.